2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின சிறு அறிமுகங்களை வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ தஞ்சாவூர் மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்தோட முக்கியமான அடையாளமா தஞ்சாவூரை நம்மால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சமையல் தொடங்கி இயல், இசை, நாடகம், கட்டிடக்கலை என தமிழகத்தோட கலாச்சாரத்தை தாங்கி நிற்கக்கூடியதுதான் இந்த தஞ்சாவூர் பகுதி. அது மட்டும் இல்லாம சோழர்களோட தலைநகரா விளங்கியதும் தஞ்சை தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் சோழன் ஆகிய முக்கியமான அரசர்களை தமிழக வரலாற்றுக்கு தந்ததுமே இந்த தஞ்சாவூர் தொகுதி தான். கோவில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தஞ்சை பெரிய கோவில், திருவையாறு ஆராதனை இங்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தொழில் அடிப்படையில பார்த்தா இங்கு விவசாயம் தான் பிரதான தொழிலா இருக்கு. சொல்ல போனா உலகுக்கு சோறு அளக்கக்கூடிய இடமா தான் தஞ்சாவூர் இருக்கு. ஆனா சமீப காலமா காவேரி நீர் கிடைக்காம இங்க மக்கள் போராடிட்டு வர்றாங்க. குறிப்பா இந்த காவேரி தொடர்பான பிரச்சனைகள்ல முன்னெடுக்கக்கூடிய முக்கியமான இடமா தான் இந்த தஞ்சாவூர் தொகுதியும் இருக்கு. அரசியல் ரீதியா பார்த்தா இங்க காங்கிரஸ் வலிமையான வாக்கு வங்கிய முன்னாடி வச்சிருந்தாங்க. குறிப்பா சிங்காரவேலர் போன்ற முக்கியமான தலைவர்கள் இங்க இருந்துதான் எம்பியாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. திமுகவுக்கும் இந்த தொகுதியில கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதன் முக்கிய தலைவரான பழனி மாணிக்கம் 5 முறை எம்பியா இந்த தொகுதியிலிருந்து தொடர்ச்சியா தேர்வும் செய்யப்பட்டிருக்கிறாரு. திமுகவுக்கு இங்க பலமான வாக்கு வங்கி தொகுதிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்ன? 14,94,216. ஆண் வாக்காளர்கள் 7,23,787. பெண் வாக்காளர்கள் 7,70,70,300. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 129 பேர். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல தஞ்சாவூர் தொகுதி நிலவரம் என்ன? இங்கு திமுக சார்பா போட்டியிட்ட பழனி மாணிக்கம் 5,88,978 வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட நடராஜன் 2,26,849 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை கைப்பற்றி இருந்தாங்க. அமமுக சார்பா போட்டியிட்ட முருகேசன் 1,02,871 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பதிவு செஞ்சாங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல தஞ்சாவூர் தொகுதியில களமிறங்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் யார்? திமுக சார்பா முரசொலி, அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கும் தேமுதிக சார்பா சிவனேசன், பாஜக சார்பா முருகானந்தம், நாம் தமிழர் கட்சி சார்பா ஹுமாயூன் கபீர் ஆகியோர் இந்த தொகுதியில களமிறங்குறாங்க. இதுதான் தஞ்சாவூர் மக்களவை தொகுதியோட நிலவரம். இது போன்ற மற்ற தொகுதிகளோட அறிமுகங்களையும் நாம வழங்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஹிந்து தமிழ்.